Hi students, exercise 2.5ல 8th problem பார்ப்போம். Question என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. If the area of the triangle formed by the vertices Z, IZ and Z plus IZ is 50 square units, find the value of modulus Z. அதாவது ஒரு ட்ரையாங்கிளுடைய வெர்டிசஸ் வந்து பார்த்திங்கன்னா இசட்டு ஐஇசட் அண்டு இசட் ப்ளஸ் ஐஇசட் அப்படின்னு 3 வெர்டிசஸை கொடுத்துருக்குறாங்க. அதோடைய ஏரியா பார்த்திங்கன்னா 50 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த 3 வெர்டிசஸையும் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு வெர்டிசஸை Z1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், தட் இஸ் இசட். நெக்ஸ்ட்டு Z2 அப்படின்னு எடுக்கிறேன், தட் இஸ் IZ. நெக்ஸ்ட்டு வெர்டிசஸை Z3ன்னு எடுத்துக்கிறோம், ஸோ Z ப்ளஸ் IZ. இப்போ ஒரு வெர்டிசஸுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்க போகிறோம். ஸோ மாடுலஸ் Z1 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் Z. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் Z2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் IZ. இப்போ இதுக்கு மாடுலஸ் வந்து தனியாக பிரித்து எழுதலாம், மாடுலஸ் I இன்ட்டு மாடுலஸ் Z. ஐக்கு மாடுலஸ் எடுத்தால், அதாவது I அப்படின்னா 0 ப்ளஸ் I0ன்னு எழுதுவோம், சாரி மாடுலஸ் I இன்ட்டு மாடுலஸ் Z. இப்போ இந்த 0 ப்ளஸ் I இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கிறோன்னா ஸ்கொயர் ரூட் போட்டு ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ அப்போ 0 ப்ளஸ் 1 கிடைக்கும் இன்ட்டு மாடுலஸ் Z. 1க்கு ரூட் எடுத்தோன்னா 1 தான், ஸோ அப்போது மாடுலஸ் Z தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் Z3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z ப்ளஸ் IZ. இப்போ இதில் Z காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போ மாடுலஸ் Z மாடுலஸ் 1 ப்ளஸ் I Z எடுத்துகிட்டோம் 1 இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் Z. மாடுலஸ் எடுத்தோன்னா ஸ்கொயர் ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ்ஸு ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ 1 ப்ளஸ் 1 2, ஸோ ரூட் 2 இன்ட்டு மாடுலஸ் Z அப்படின்னு எழுதலாம். சரி, இப்போது இது வந்து மாடுலஸ் அப்படின்னால அது டிஸ்டன்ஸு. ஸோ அதனால் இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதை டிஸ்டன்ஸ் AB அப்படின்னு எடுக்கிறேன், இதை BCன்னு எடுத்துக்கிறோம், இது CA அப்படின்னு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், 2 சைடுடைய அடிஷன் வந்து இன்னொரு சைடுக்கு ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது இதில் தெரியுது. ஸோ அதனால் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா BC ஸ்கொயர் ப்ளஸ்ஸு CA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC அப்படிங்கிறது மாடுலஸ் Z, மாடுலஸ் Z ஸ்கொயர் ப்ளஸ் இதோட வேல்யூ மாடுலஸ் Z ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு மாடுலஸ் Z ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா AB ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம், AB ஸ்கொயர், ஏன்னா அங்கே ரூட் 2 இருக்குது, ஸ்கொயர் பண்ணால் 2 வரும், மாடுலஸ் Z ஸ்கொயர் தட் இஸ் AB ஸ்கொயர். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு பித்தாகரஸ் தேற்றத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் ABC அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லலாம். ஸோ இதோட ஏரியா இஸ் கிவன், ஏரியா வந்து 50 ஸ்கொயர் யூனிட் சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் தட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட் ஹைட். ஸோ அப்போ இதில் பேஸ் எது வரும் அப்படின்னா BC இன்ட்டு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா CA. சரிங்களா, 2 சைடு தான் வரும் பேஸ் இன்ட் ஹைட்டு. ஸோ 1/2 இன்ட்டு இதோட வேல்யூ BCயோட வேல்யூ மாடுலஸ் Z இன்ட்டு மாடுலஸ் Z. இப்போ ஏரியா வந்து 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இது மாடுலஸ் Z ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த டிவைட் பை 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100 கிடைக்கும். 100 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் Z ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்தோன்னா ரூட் 2, ஸோ ரூட் எடுத்தோன்னா நமக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மாடுலஸ் Z வேல்யூ 10. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ தேர்ஃபோர் மாடுலஸ் Z இஸ் ஈக்குவல் டு 10. 9th ப்ராப்ளத்தில் பாருங்கள், ஷோ தட் த ஈக்குவேஷன் ZQ ப்ளஸ் 2Z பார் ஈக்குவல் டு 0 ஹேஸ் 5 சொல்யூஷன். 5 சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுக்கு ப்ரூஃப். ஸோ கிவன் ஈக்குவேஷன் Z cube ப்ளஸ் 2Z பார் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் Z cube லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு ரைட் சைடில் 2Z பார் எடுத்துகிட்டு போனோம், மைனஸ் 2Z பார்.
இப்போ ரெண்டு சைடு மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் இசட் கியூபு இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் மைனஸ் 2z பார். ஸோ மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா பவர் மேலே கொண்டு போகலாம். ஸோ மாடுலஸ் இசட் ஹோல் கியூபு இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும் நமக்கு தெரியும். ஸோ அப்போது ப்ளஸ் 2z பார் அப்படின்னு எழுதலாம். இதையும் நம்ம 2 வந்து ரியல் நம்பர்ன்றதுனால அதை வெளியில் எடுத்துடலாம். மாடுலஸ் இசட் பார் கிடைக்கும். இப்போது மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா மாடுலஸ் இசட் பாரும் மாடுலஸ் இசட்டும் சேம் நமக்கு தெரியும் இந்த ரிசல்ட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது 2 இன்ட்டு மாடுலஸ் இசட்னு எழுதலாம். அப்போது மாடுலஸ் இசட் கியூபு இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய 2 மாடுலஸ் இசட் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 2 மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதிலேருந்து மாடுலஸ் இசட்டை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா மாடுலஸ் இசட் இன்ட்டு மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போது மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 0 ஒரு ஆன்சர், இன்னொன்று மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அனதர் ஒன். அப்போது இதிலேருந்து மாடுலஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2வை ரைட் சைடு கொண்டுனா ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஏற்கனவே இன்னொரு ரிசல்ட் தெரியும், மாடுலஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார். இதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிசல்ட் தான். ஸோ அந்த ரிசல்ட்டை இங்கே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இசட் இன்ட்டு இசட் பார் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம இசட் பாரோட வேல்யூவை ஃபைன் பண்ணலாம். இசட் பார் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை இந்த இசட்டை டினாமினேட்டரில் கொண்டு போகலாம். ஸோ இப்போ இது இசட் பாரோட வேல்யூ. ஸோ இந்த இசட் பாரோட வேல்யூவை இந்த கிவன் ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், அதில் எடுத்து போய் நம்ம சப்ஜெக்ட் பண்ணிடுறோம். அதாவது சப்ஜெக்ட் இன் 1 அதில் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா இசட் கியூபு ப்ளஸ் 2 இங்கே இசட் பாருக்கு பதில் 2 டிவைட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இசட் கியூபு ப்ளஸ் 2 2 சார் 4 வந்துடும் டிவைட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இசட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா மல்டிப்ளை பை இசட் அப்படி பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா இசட் பவர் 4 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இசட்டினுடைய பவர் 4 இருந்ததுன்னா எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னா 4 சொல்யூஷன் இருக்கணும். ஸோ ஹேஸ் 4 சொல்யூஷன். இப்போ ஆல்ரெடி நம்ம மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இதுவும் ஒரு சொல்யூஷன். அப்போ இதில் 4 சொல்யூஷன், மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 0 ஒரு சொல்யூஷன். அப்போ டோட்டலாக ஹென்ஸ் we have 5 solution. So hence proved. இப்போ சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 2.16ல் பார்க்கலாம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷோ தட் த ஈக்குவேஷன் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் as 4 சொல்யூஷன்ஸ். இதுக்கு ஒரு 4 சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லணும். இப்போ இசட் ஸ்கொயர் இருந்தாலே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், குவாட்ரேட்டிக்காக இருந்தால் 2 சொல்யூஷன் தான் இருக்கணும். பட் இதில் காம்ப்ளெக்ஸ் அந்த கான்ஜுகேட்டும் இருக்குது இசட் பாரு. ஸோ அதனால் 4 சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ ப்ரூஃப் அதுக்கு இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம், மாடுலஸ் எடுக்கிறோம் ரெண்டு சைடும். மாடுலஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் பார். மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயரை மேலே கொண்டு போகலாம். ஸோ மாடுலஸ் எடுத்து ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எடுத்தால் கான்ஜுகேட் கேன்சல் ஆகலாம். நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், மாடுலஸ் இசட் பாரும் மாடுலஸ் இசட்டும் சேம் தான். அப்போ இந்த மாடுலஸ் இசட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மாடுலஸ் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. மாடுலஸ் இசட்டை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா மாடுலஸ் இசட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் மாடுலஸ் இசட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். இதுலேருந்து மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு -1 எடுத்தோம்னா +1. சரிங்களா? இப்போ ரெண்டு சைடு நான் இப்போ ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயர் பண்ணோன்னா மாடுலஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1 தான். மாடுலஸ் ஸ்கொயர் எப்படி பிரித்து எழுதலாம்னா இசட் இன்ட்டு இசட் பார் ப்ராப்பர்ட்டி அது நமக்கு தெரியும். அதாவது மாடுலஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி.
அதை யூஸ் பண்ணும்போது இதுலேருந்து இசட் பாரோட வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா 1/z அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இசட் பாரோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஜூட் இன் 1. ஸோ அகெயின் சப்ஜூட் பண்ணுறீங்க. ஸோ இந்த 1 ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் பாருக்கு வேல்யூ தான் இங்கே 1/z அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கிறோம். அப்போ இங்கே இசட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இசட்டு கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். அதிலிருந்து அப்போ இசட் கியூபு இந்த +1 அங்கே எடுத்துகிட்டு வந்தால் -1 அப்படின்ட்டு சரிங்களா. அப்போ ஏற்கனவே நம்ம மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போது இசட் கியூபு -1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னா ஆஸ் 3 சொல்யூஷன் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டோம்னா இப்போ டோட்டலாக நமக்கு 4 சொல்யூஷன்ஸ் வரும். இப்போ இசட் ஈக்குவல் டு 0 ஒரு சொல்யூஷன், இதை கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு 3 சொல்யூஷன்ஸ். அப்போ டோட்டலி we have 4 சொல்யூஷன்ஸ். ஸோ hence proved. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு a + ib அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது அப்படின்னா இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + ib சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 2 வேல்யூ இருக்கும். அதனால் எப்பயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். இப்போ ஃபார்முலா வந்து இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட் -a டிவைட் பை 2 ப்ளஸ் i இன்ட்டு b டிவைட் பை மாடுலஸ் b இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட் -a டிவைட் பை 2. ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போது ஸோ எக்ஸாம்பிள் 2.17 ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 8i. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் z இஸ் ஈக்குவல் டு 6 - 8i. இதில் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணும் பொழுது a அப்படிங்கிறது 6, b அப்படின்னா தட் இஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ட் -8. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி மாடுலஸ் இசட் வேணும். மாடுலஸ் இசட் ஃபைன் பண்ணிடலாம். மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் நெக்ஸ்ட் ப்ளஸ் -8 தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 36 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸ்கொயர் பண்ணால் 64. ஸோ அப்போ ஆட் பண்ணோன்னா 100, ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 10. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 8i. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ரூட் எடுக்கிறோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட்டோட வேல்யூ தட் இஸ் 10 மைனஸ் a வேல்யூ 6 ஹோல் டிவைட் பை 2 நெக்ஸ்ட் ப்ளஸ் i இன்ட்டு b வேல்யூ -8 divided by modulus b. So modulus -8 into square root of 10 minus a oda value 6 divided by 2. So which is equal to plus or minus 10 square root of 10 minus 6. So 4/2 plus I into இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -8 நியூமரேட்டரில் மாடுலஸ் எடுத்தோன்னா +8 மாறிடும். மாடுலஸ் எடுத்தால் பாசிட்டிவ் ஆகிடும். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் இஸ் 10 minus 6. சாரி, இது ஃபர்ஸ்ட் ஒன் மாடுலஸ் செட்டு +a. அப்போ இது ப்ளஸ்ஸு. ஸோ திஸ் இஸ் 16. இப்போ 10 minus 6 4 divided by 2. that is plus or minus in root of root cancel பண்ணிங்கன்னா root of 1 2 சார் 2 8 2 சார் அப்போ root 8 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 8 8 கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -i கிடைக்கும். ஸோ -i இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 தட் இஸ் √2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் √8 2√2 அப்படின்னு எழுதலாம். திஸ் இஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் √2 i√2 அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.
நெக்ஸ்ட் நம்ம இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். 10th ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 4 + 3i. சரிங்களா? இப்போ 3 கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் a + ib is equal to ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z + a divided by 2 + i into b divided by மாடுலஸ் b into ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z minus a divided by 2. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதை நம்ம z அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். 4 + 3i. ஸோ இதில் a 4, bயோட வேல்யூ 3, மாடுலஸ் z தேவைப்படுது. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா மாடுலஸ் z is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4² 16 + 3² 9 which is equal root of 25. ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 5. ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3i ஸ்கொயர் ரூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் which is equal to ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z வேல்யூ 5 plus a 4 divided by 2. Next plus I into b 3 divided by modulus 3 into root of modulus z 5 minus 4 divided by 2. So which is equal to ± 5 + 4 9 by 2. So square root of 9 divided by 2 plus I into the 3 modulus எடுத்தீங்கன்னா again positive, that is 3 in root of 1 by 2. So 3 cancel பண்ணிக்கலாம். So ± இதில் 9க்கு மட்டும் ரூட் எடுக்கலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 3 வரும், டிவைட் பை √2 தான் கிடைக்கும், தட் இஸ் √2. ஸோ ப்ளஸ் ஐ இதில் வந்து பார்த்திங்கன்னா √2 நியூமரேட்டர் 1, அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 1 தான் வரும், டிவைட் பை √2. அப்போ டிவைட் பை √2 மட்டும்தான் இருக்கும். திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதில் செகண்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம். செகண்டில் பாருங்கள், z is equal to -6 + 8i அப்படின்னு எடுத்தோன்னா ஏவோட வேல்யூ -6, b is equal to +8. இப்போ மாடுலஸ் z is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 ஸ்கொயர் பண்ணணும், ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் இஸ் 36 ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 64 ஆட் பண்ணிங்கன்னா 100, ரூட் எடுத்தால் 10. ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 + 8i which is equal to ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு மாடுலஸ் z வரும். ஸோ 10 + a, பட் -6 இருக்கிறதுனால -6 வந்துடும், டிவைட் பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு பியோட வேல்யூ 8 டிவைட் பை மாடுலஸ் 8 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z, தட் இஸ் 10. இங்கே -a கிடைக்கும் வரும். ஸோ மைனஸ், பட் இங்கே -6 இருக்கிறதுனால -6 டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ±10 - 6, தட் இஸ் 4. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 டிவைட் பை 2 ப்ளஸ் ஐ 8 மாடுலஸ் எடுத்திங்கன்னா அது எகெயின் பாசிட்டிவ் தான், இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 by 2. ஸோ இதில் கேன்சல் பண்ணிடுவீங்க. 1 2 சார் 2, 2 2 சார் இங்கே 8. அப்போது ±√2 மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் ஐ இன்ட்டு இங்கே 8க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 2√2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இப்போ தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா இது -5 - 12i கொடுத்துருக்காங்க. a வேல்யூ -5, b வேல்யூ -12. நெக்ஸ்ட் மாடுலஸ் z வேல்யூ வேணும். மாடுலஸ் z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர். ஸோ -5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -12 தி ஹோல் ஸ்கொயர் which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 + 144. தட் இஸ் ரூட் ஆஃப் 169, ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13. ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எகெயின் ஒரு தடவை ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் a + ib ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z ப்ளஸ் a டிவைடட் பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு b டிவைடட் பை மாடுலஸ் b இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z மைனஸ் a டிவைடட் பை 2. இதுதான் ஃபார்முலாவில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். +or - ஸ்கொயர் ரூட் ஆஃப்
minus 5 minus 12i which is equal to square root of modulus z value 13 plus a ஓட வேல்யூ minus 5 சப்ஸ்டிட் பண்ணால் minus 5 divided by 2 plus I into b value minus 12 divided by minus modulus minus 12 modulus எடுத்தீங்கன்னா minus plus ஆகிடும் into square root of modulus is at 13 minus a ஓட வேல்யூ minus 5 so minus and minus plus 5 ஆகிடும் plus 5 divided by 2 so it is equal to plus or minus 13 minus 5 so that is 8 so root of 8 divided by 2 plus I into இங்கே வந்து பார்த்தீங்கன்னா minus 12 டினாமினேட்டரில் மாடுலஸ் எடுத்தால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ப்ளஸ் 12 into square root of this is 18 divided by 2 இப்போ இதில் 2 கேன்சல் பண்ணலாம் 1 2 சார் 4 2 சார் this is 1 2 சார் 9 2 சார் அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 தான் இருக்கும் ரூட் எடுத்திங்கன்னா 2 இதில் 12 கேன்சல் ஆகிடும் மைனஸ் தான் கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஐ இன்ட்டு இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மட்டும்தான் இருக்குது ஸோ ரூட் எடுத்தோன்னா 3 கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் தேங்க்யூ